டெய்லியும் நம்ம ஃபினான்ஷியல் ட்ரான்சாக்ஷனை வந்து ஜேர்னல் எடுக்கிறதில்ல. அதுக்கெல்லாம் கவலையே பட வேண்டாம் இதுக்கப்புறம். ஸோ நம்ம வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட் வச்சு நம்ம இன்கம் ஸ்டேட்மெண்ட், பேலன்ஸ் ஷீட் எல்லாமே வந்து நம்ம ஃபின்ஸ் பாக்ஸ்லேயே இதுக்கப்புறம் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இது என்ன அளவுக்கு யூஸ்ஃபுல்லுன்னு கேட்டிங்கன்னா, நிறையா பேர் வந்து யோசிச்சிருப்பீங்க. நான் ஜேர்னல் எடுக்கணும், ஜேர்னல் எடுக்கணும். ஆனா அது ப்ராக்டிகலா பாசிபிளான்னு கேட்டா நிறைய பேருக்கு பாசிபிளே இல்ல. அ நம்ம ஏதோ ஒரு ட்ரான்சாக்ஷன் மிஸ் பண்ணியிருப்போம். ஏதோ ஒண்ணு பண்ணியிருப்போம். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, எல்லா பேங்க்கோட ஸ்டேட்மெண்ட்டும் நம்ம வச்சு, நம்ம ஃபின்ஸ்பாக்ஸ் அப்ளிகேஷன்ல சிம்பிளா நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். எக்ஸல் ஃபார்மேட்ல நீங்க அப்லோட் பண்ணீங்கன்னா, அவங்களுக்கு தேவையான ரிப்போர்ட், இன்கம் ஸ்டேட்மெண்ட், பேலன்ஸ் ஷீட், கேஷ் ஃப்ளோ இந்த 3 ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபண்டமெண்டல் ஸ்டேட்மெண்ட். இது 3மே நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம். இவ்ளோ சென்சிட்டிவான ஒரு விஷயத்த நம்ம அப்லோட் பண்றோமே, பிரைவசி விஷயம்ன்றது முக்கியம் இல்லையா? இது எதுவுமே நாங்க என்ன ஒரு சர்வர்லயோ எதுலயுமே நம்ம ஸ்டோர் பண்ண போறதில்ல. ஸோ எல்லா டேட்டாஸுமே வந்து உங்க லோக்கல் டெஸ்க்ல தான் இருக்க போகுது. இது வந்து எப்படி ரன் ஆகும்னா, உங்க லோக்கல் ஃபைல்ல தான் ரன் ஆகும். ஸோ அதனால பிரைவசிய பத்தி நீங்க யோசிக்கவே வேண்டாம். ஸோ இவ்வளோ அற்புதமான ஒரு விஷயத்த உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும். அவங்க இன்கம் எப்படி இருக்கு, எக்ஸ்பென்சஸ் எங்க பண்றாங்கன்ட்டு. ஸோ இதுக்கப்புறம் இன்னொரு வீடியோ ஒண்ணு போடுறேன். ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்டோட இன்கம் ஸ்டேட்மெண்ட்ல நடந்த ஒரு விஷயத்த பத்தி. தேங்க் யூ.